ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். புது புது கிருபையினால் எங்களை காலை தோறும் திருப்தியாக்குகிறீர் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் பிழைக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் இருக்கிறோம், அசைகிறோம். நன்றி செலுத்துகிறோம். என்ன என்ன தேவையில வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவனுடைய இயல்புகளை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை முன் குறித்திருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சுதந்திரமாக, அவருடைய உடைமையாக நம்மை மாற்றி இருக்கிறார். அவருடைய ரகசியத்தை, அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியினால் நம்மை முத்திரை போடுகிறார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். எபேசியர் 1:17 சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:17-18. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். பவுல் இங்க விசுவாசிகளுக்காக ஒரு ஜெபம் செய்கிறார். நமக்கு என்ன விடுதலை வேண்டும், இந்த தயவு வேண்டும், இந்த ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யல? ஜெபிக்கல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை அப்படின்னா அவரை, தேவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி நமக்கு வேணும்னு என்ன செய்யறாரா? ஜெபிக்கிறார். நமக்குள்ள என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று அடுத்த வசனங்கள்ல அவர் ஜெபிக்கிறார். இந்த விடுதலை வேணும், இந்த ஆசீர்வாதம் வேணும்னு அவர் என்ன செய்யல? ஜெபிக்கல. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அது கிறிஸ்துவின் மூலம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள். அவர் முதல்ல ஜெபிக்கிற காரியம் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தின் ஆவி. அந்த தெளிவை பெற்றுக்கொள்ளுகிற ஆவிய நமக்கு கொடுக்கணும்னு அவர் என்ன செய்யறாரா? ஜெபிக்கிறார். தேவனை குறித்த அறிவு மிகவும் இன்றி அமையாத தேவை. அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி செயல்படுகிறார்? அவர் என்னோடு எப்படி உறவு கொண்டிருக்கிறார்? இதை நம்ம அறிந்து கொள்ளாம அந்த உறவோட நெருக்கத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஒருவரை பற்றி அறிந்து கொள்ளாமல் அவரை நம்பி எப்படி போக முடியும்? அவர்கிட்ட என்ன நிச்சயத்துல நீங்க உதவியை கேட்க முடியும்? என்ன ஒரு நம்பிக்கை நமக்கு அந்த இடத்துல வரும் இல்லையா? அதனாலதான் பிரச்சனைகள்ல நமக்கு என்ன வருது? பயம் வருது, சோர்வு வருது, கவலை வருது. நம்ம தனித்து விடப்பட்ட ஒரு உணர்வை என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம்.
ஏன்னா நம்மை அழைத்தவர் இன்னார், எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு என்ன செய்யல, தெரியல. தேவனுடைய இயல்பை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் அன்புள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், கடந்த வாரத்துல பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போறது அவர் நீதியுள்ளவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் எப்படிப்பட்டவரா? நீதி உள்ளவர். இந்த நீதியுள்ள அவருடைய இயல்பை நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா, தேவன் கிட்ட நான் எப்படி போகணும், அவர் என்னை எப்படி அழைத்திருக்கிறார், எனக்கு என்ன இடத்தை கொடுத்திருக்கிறார், நான் என்ன செய்ய விரும்புகிறார், என் வாழ்வுல அவர் எப்படி செயல்படுகிறார் அப்படிங்கிற அந்த அறிவை நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நீதியை குறித்து நாம் அறிந்து கொண்டால் வேதத்துல உள்ள, வேதாகமத்துல உள்ள என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நம்மளால என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இந்த நீதி அப்படிங்கிறது தேவனோட இயல்பு, அவரோட நம்பகத்தன்மை. இன்னும் சொல்ல போனா அவருடைய நியாயம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய ஒழுக்கத்தின் பரிபூரணம், அவர் மனித குலத்துக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், இதெல்லாம் இணைஞ்சதுதான் அந்த நீதி என்கின்ற இயல்பு. அந்த இயல்பின் படிதான் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவாரா? எதுல பிரியப்படுறாரா? நீதியின் மேல் அவர் பிரியப்படுகிறார். அவருடைய முகம் யார நோக்கிக்கிட்டு இருக்குதா? செம்மையானவனை நோக்கி கொண்டிருக்கிறது. அவர் நீதியில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த வசனம் உபாகமம் 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் கன்மலை, அவர் கிரியை அப்படின்னா அவருடைய செயல். அவருடைய செயல் எப்படிப்பட்டதா? உத்தமமானது. அவர் வழிகள் எல்லாம் எப்படி இருக்குமா? நியாயமா தான் இருக்கும். அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் ஏசாயா 45:19. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி. அவர் எதை பேசுறாரா? நீதியை பேசுகிற தேவன். அவர் வெறும் வார்த்தைய, விருதாவான வார்த்தைய நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் எதையும் என்ன செய்யறது இல்ல, சொல்றது இல்ல. அவர் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையே நீதியுள்ள வார்த்தை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். அந்த நீதியை குறிச்ச வசனங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த நீதியின் படிதான் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரா? செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் செய்கைகள் எல்லாம் நியாயமும் நீதியுமாக இருக்கிறது. அவர் செய்கைகள் எல்லாம் அதுதான். அவருடைய வழி எல்லாம் நீதியின் வழியாக இருக்குதா. அவர் உலகத்தை படைக்கிறார். இருள் இருக்கு, வெறுமை இருக்கு, ஒழுங்கின்மை இருக்கு, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டாயிற்று, அது நல்லது என்று கண்டார். நீங்க ஆதியாகமத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு செயலையும் அவர் செய்து விட்டு அந்த படைப்பை பார்க்கும் போது அது நல்லது என்று கண்டார். அவருடைய செயல் நல்லதாக இருக்கிறது, நீதியுள்ள செயலாக இருக்கிறது. அவர் நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறார்.
விடுதலையை கொடுக்கிற, ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கிற தேவனாக அவர் இருக்கிறாராம். யாத்ராகமம் 3:7-8. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்கவும். அவர் கூக்குரலை என்ன செய்யறாரா? கேட்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இருக்கிற இக்கட்டுகள்ல ஒடுக்கப்பட்டு அடிமையாகி இருக்கிற இடத்துல அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த மக்களை அவர் அங்க விடுவிச்சது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு ஒரு சிறந்த பரிசாக கானானை அவர் என்ன செய்கிறார்? அளிக்கிறார். இந்த நீதியின் செயல்கள்ல மாத்திரம் இல்ல, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்கிறதும் அந்த நீதியின் செயல்கள்ல அடங்கும். நாம எப்படிப்பட்டவங்கிறதுனால இல்ல, அவர் வார்த்தைக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நீதியாக மாறுகிறதா. இததான் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அவர் தனி ஒருவராக இருக்கும் பொழுது அவருடைய தேசத்திலிருந்து, அவருடைய சொந்த இனத்திலிருந்து அவரை பிரித்தெடுத்து, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். ஒரு சந்ததிய வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் தூளை போலவும் நான் பெருக பண்ணுவேன் சொல்றார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். அது அவருக்கு என்ன செய்யப்பட்டதா? நீதியாக எண்ணப்பட்டது. அந்த உண்மையான வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அது நீதியாக என்ன செய்தா? மாறுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்ல, தப்பு சரிக்கு, அதாவது எது தவறோ அதை நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறாராம். இததான் சோதோம் கொமோரால நடந்தது. ஏன்னா அவர் நீதி செய்கிற தேவன். அவருடைய இயல்பு அந்த செயலுக்கு ஒரு நியாயத்தை அது என்ன செய்யும்? கேட்கும். இதை நன்கு அறிந்திருக்கிறார் ஆபிரகாம். அதனாலதான் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 18:25. துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ. அவருடைய நீதியை ஆபிரகாம் அறிந்ததினால், அந்த பட்டணத்துக்குள்ள நீதிமான் இருந்தால் எப்படி அதை நீங்க அழிக்க முடியும்னு கேள்வி கேட்கிறார். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவரா? நியாயம் உள்ளவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன மாதிரி ஒரு உறவுல இருந்திருக்கிறார் பாருங்களேன். அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, சத்தியம் அதிகம் தெரியாது. ஆனா தேவன் நியாயம் உள்ளவர் என்பதை ஆபிரகாம் என்ன செய்திருந்தார்? அறிந்திருந்தார். நீர் அக்கிரமக்காரனையும் நீதிமானையும் ஒன்று போல் நடத்துவீரோ? அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே முடிவை நீர் கொடுப்பீரோ? நீர் சர்வலோக நியாயாதிபதி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா அங்க ஒரு நீதிமான் கூட இல்ல. ஆபிரகாமை நிமித்தம் லோத்தை தனியாக என்ன செய்கிறார்? பிரித்தெடுத்து அங்க ஒரு அழிவு நடக்கிறது. இது மாத்திரம் இல்ல, அந்த பழைய உடன்படிக்கையில உள்ள ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அவர் யார் என்பதை அறிந்திருந்தனர். அவங்க வாழ்க்கையில அப்படி அவங்க செயல்பட்டனர். தாவீது ராஜா
அவர் அரசாட்சி செஞ்சதே அப்படிதான் அவர் அரசாட்சி செஞ்சாரா. 2 சாமுவேல் 8:15. இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தார். அவர் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் என்ன செஞ்சாரா? செய்து வந்தார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த கடமை இருக்கிறது. நீதியும் நியாயமும் நம்ம செய்கிற கடமை. அவர்கிட்ட இருந்து ஒரு இலவசமா ஒரு நீதியை என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அதை நாம் மற்றவர்கள் கிட்ட காண்பிக்கின்ற ஒரு கடமையை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் சங்கீதம் 89:14. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்னதான்? நீதியும் நியாயமும். அதனாலதான் அங்க தாவீது ராஜா ஒரு பாவத்திற்கு உள்ளாக போகும் பொழுது அவர் நீதியையும் அவர் நியாயத்தையும் அறிந்ததினால் அங்கு மனம் திரும்பி அவர் மன்னிப்பு வேண்டும் என்று நின்று கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுது சங்கீதம் 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நல்லா பாருங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கையிடுகிறேன். அவருடைய நீதி என்ன, அவருடைய நியாயம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல அப்படின்னா அந்த மனம் திரும்புகிற இடம் நமக்கு என்ன செய்யாது? வராது. நம்ம செய்யறது தவறுனே நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. தேவன் எப்படிப்பட்ட இயல்புடையவர் நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவர் எதில் பிரியப்படுகிறாருங்கிறது நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நீர் பேசும் பொழுது நீதி விளங்கவும், நீர் பேசுகிறதே என்னதுதான்? நீதிதான். அவருடைய பரிசுத்தமானது, அவருடைய நியாயமானது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு செயலுக்கான தண்டனையை அது கேட்கும். அவர் கேரக்டரே அதுதான். பாவம் செஞ்சா அதுக்கான தண்டனை உண்டு. அதனால உங்களுடைய நியாயத்தை நான் அறிந்திருக்கிறேன், உங்களுடைய நீதியை நான் அறிஞ்சிருக்கிறேன், உங்க கண்களுக்கு முன்பாகனதாக நான் பொல்லாப்ப செஞ்சிருக்கிறேன். அதனால எனக்கு அந்த இடத்துல இரக்கம் வேண்டும். அந்த நீதியை சொல்லி நியாயத்தை சொல்லி இரக்கத்தவர் என்ன செய்யறாரு? கேட்கிறார். இதை விட ஒரு சிறந்த உடன்படிக்கையில நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது, நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நியாய பிரமாணம் தவறே கிடையாது. அது பரிசுத்தம் உள்ளது, அது கற்பனையுள்ளது, அது நீதியுள்ளது. இன்னும் சொல்ல போனா அது தேவனுடைய வழிமுறைகள், அவருடைய ஸ்டாண்டர்ட். அது அங்கே கிறிஸ்து வருகிறதற்கு முன்னால் பாவத்தை குறைப்பதற்காக மக்களுக்கு ஒரு பயத்தினால பாவத்தை என்ன செய்ய மாட்டாங்க? குறையும். ஆனா அதை செய்யாம இருக்கக்கூடிய இயல்பு மக்களுக்கு கிடையாது. கிறிஸ்துவினிடம் வழி நடத்தி செல்லும் ஒரு ஆசிரியராக நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சுதான்? இருந்துதான். தேவனுடைய வழிமுறையை அது நமக்கு கற்றுக் கொடுத்தது. ஆனா புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு புதிய நீதியை அவர் என்ன செய்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 3:21 முதல். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அதாவது இதுல புதுசா வர்றவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். இந்த நீதினா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா? என்னால இதை பெற முடியுமா? தேவன் என் மேல அன்பா இருக்கிறாரா? எனக்கு இதை கொடுப்பாரா? எனக்கு அந்த தகுதி இருக்கா? அப்படிங்கிற கேள்வி எத்தனை பேருக்கு வருது? நான் சொல்றது புரியுதா? இதுக்கான பதில நான் பெற்றுக்கொள்ள முடியுமா?
தேவன் எனக்கு இதை கொடுப்பாரா அப்படிங்கிற நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்கு? இதை பெறுகிறதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா அப்படிங்கிற எண்ணம், கேள்வி எத்தனை பேரோட சிந்தனைகளுக்கு வருது? அதுதான் நீதி. அந்த தகுதியை தான் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? இதை நான் எப்படி பயன்படுத்தணும்? இதுதான் சத்தியம். இதை நீங்க தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா அவருடைய உறவுக்குள்ள உங்களால தைரியமா என்ன செய்ய முடியும்? போக முடியும். அனுதின வாழ்க்கையில அந்த நீதிய, அவருடைய இயல்ப, அந்த ஆசீர்வாதத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். அதை பயன்படுத்துறதுக்கு தான் நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 3:21. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. நான் என்ன செய்தால் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்? நான் என்ன செய்ய வேண்டும்? தேவன் விரும்புவதற்கு, என்னை ஏற்றுக்கொள்ளுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா வசனம் சொல்லுது, இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதி என்ன செய்யப்பட்டிருக்குதா? என்ன செய்யப்பட்டிருக்கு? வெளியரங்கமாயிருக்குதாம். ஏனென்றால் நியாய பிரமாணத்தை யாரு செய்யறாங்களோ அவர்கள் அதன் மூலம் பிழைப்பார்கள்னு வசனம் சொல்லுது. ஆனா இங்க புதிய உடன்படிக்கையில நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி என்ன செஞ்சிருக்கா? வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் என்ன செய்தா? சாட்சி இடுகிறது. நியாய பிரமாணமுமே அதை தான் என்ன செய்தா? சொல்லுகிறது. அடுத்த வசனம் பாருங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. தேவன் என்னை எப்படி ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும், அவர் உங்களை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்ளுவார். இதன் மூலம்தான் அந்த தகுதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளை என்ற அங்கீகாரம், அவருடைய குடும்பத்தில் ஒருவர் என்ற அந்தஸ்து, தேவனால ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற இடம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் மூலம் இந்த தகுதி, நீதிங்கிறது தகுதி, தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற இடம். ஏன்னா எல்லாருமே எப்படி இருந்தோமா? அடுத்து வருகிற வசனம் சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். 23, 24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு என்ன செய்யப்படுறோமா? நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்ம எல்லாம் பாவம் செய்யறதுனால பாவிகள் இல்ல. நம்ம பிறக்கும் போதே எப்படிதான் பிறக்கிறோம்? பாவியா தான் பிறக்கிறோம். ஆதாமிடம் இருந்து வந்த அந்த பாவ வித்தினால் நம்ம என்ன செய்யறோம்? உருவாகின்றோம். அதனாலதான் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நாம என்ன செய்யப்படுறோமா? நீதிமானாக்கப்படுகிறோம். நான் இந்த செயல்களை செய்யறதுனால இல்ல, நான் என்ன செயல்களை செய்யணுங்கிறதுனால இல்ல, அவர் கொடுத்த மீட்பினால் நான் என்ன செய்யப்படுறேன்? நீதிமானாக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 25வது வசனம். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும்
கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். நம்ம பார்த்தோம் இல்லையா, தேவன் நீதியுள்ள தேவன். அவர் தவறுக்கு தண்டனை கொடுக்கிற இயல்பு அவருக்கு உண்டு. அந்த நீதியில அது ஒரு பகுதி. தவறு செஞ்சா அதுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இங்க இந்த வசனம் சொல்லுது பாருங்க, தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டாராம். அவர் என்ன செஞ்சாரா? பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக. அந்த தவறுக்கு நிச்சயம் ஒரு தண்டனை உண்டு. அந்த நீதியை காண்பிச்சது அவர் எப்படி காண்பிச்சிருக்கிறாரா அப்படின்னா, தாம் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே அவருடைய நீதியை அவர் காண்பிச்சிட்டாராம். எப்படி தெரியுமா அவர் காண்பிச்சாரு? 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். கொலை செய்யாம இருக்கலாம், விபச்சாரம் பண்ணாம கூட இருக்கலாம், யாராவது பொய் சொல்லாம இருக்க முடியுமா? யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, 9 கட்டளைகளை நீங்க கடைபிடிச்சு ஒன்றில் தவறுனாலும் பாவம் பாவமே. இன்னும் இதை விட உயர்வாக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கொலைங்கிறது நம்ம செயலா பார்க்கிறோம், நீ உள்ளத்தில் உன் சகோதரனை எரிச்சலா பார்த்தாலே அது என்னதுதான்? கொலைதான். ஒரு ஆணையோ பெண்ணையோ உங்க சிந்தனையில இச்சித்தாலே அது என்னதுதான்? விபச்சாரம்தான். விக்கிரக வழிபாடுங்கிறது அது ஒரு உருவ வழிபாடு மாத்திரம் இல்ல, தேவனை காட்டிலும் நீங்க எதை முதன்மைப்படுத்துறீங்களோ அது என்னதுதான்? விக்கிரக ஆராதனை தான். அப்போ இந்த லிஸ்ட்ல எத்தனை நீதிமான் வருவாங்க? நான் சொல்றது புரியுதா? ஒருவரும் வர முடியாது. அப்போ நியாயப்பிரமாணத்தோட நோக்கம் என்ன? நம்மால இதை கடைபிடிக்க முடியாது, அப்படி இல்லைன்னு சொன்னா அது சாபம், இதுல இருந்து எனக்கு மீட்கிறதுக்கு ஒரு மீட்பர் தேவை என்று நம்மை உணர வைக்கிறதற்காக அது கொடுக்கப்பட்டது. அவர் நீதியுள்ளவர், தேவனோட இயல்பு அதுதான். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதினால் அந்த பாவத்தோடு அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளல. அவர் நியாயாதிபதி. ஒரு செயலுக்கு அவர் நியாயம் விசாரிக்கணும், அவருடைய இயல்பு அதுதான். யாரும் கேள்வி கேட்கவில்லை என்றாலும் அவர் மாற மாட்டார், அவர் மாறாதவர். அவர் இந்த பாவத்தையும் பாவத்தோட விளைவுகளையும் மரணத்தையும் மனுக்குலத்தையும் அவர் எப்படி சரி செஞ்சார் தெரியுமா? அவரே மனிதனாக இறங்கி வந்து மனிதர்களால் கடைபிடிக்க முடியாத நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அவர் இருந்தாராம். அதை நிறைவேற்றி அவருடைய வாழ்வு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல் மூலமாக தேவனுடைய நீதி என்னவெல்லாம் கேட்டதோ அதை எல்லாம் அவர் செய்து முடித்து நமக்கு அங்கு ஒரு விடுதலையை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாஹ். அவர் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போனா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே அவர் எடுத்துக்கொள்ளல. சட்டப்படி அவரோட கோர்ட்ல ஒரு சட்டம் உண்டு, அவருடைய நீதி ஒரு தண்டனையை கேட்கும், அந்த நியாயம் ஒரு தண்டனையை கேட்கும். அதுக்கு அவர் உண்மையுள்ளவர். அவரே இறங்கி வந்து அந்த சட்டம், அந்த தண்டனை, அந்த நியாயம், அந்த பரிசுத்தம் என்னெல்லாம் கேட்குமோ அதையெல்லாம் சிலுவையில் அங்க இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டு நம்ம பேர்ல அங்க கேஸ் எதுவுமே இல்லை என்று அக்கௌண்ட் கிளியர் சொல்லி அங்க என்ன செய்யப்பட்டாச்சு? மாற்றப்பட்டாச்சு. மாற்றி நமக்கு விடுதலையை கொடுத்து அவரோட தகுதியையே நமக்கு என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். இதுதான் நற்செய்தி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு
பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள், இந்த நீதி நமக்கு எங்க கிடைச்சுதா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான். நீங்க உங்க சுயத்துல பெருமை பாராட்டாதீங்க, உங்க மாம்சத்துல பெருமை பாராட்டாதீங்க, உங்க மாம்சத்தை பார்த்து விழுந்து போகாதீங்க, உங்க மாம்சத்தை பார்த்து குற்ற உணர்ச்சியில நிக்காதீங்க. இந்த இடம் நமக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் கிடைத்திருக்கிறது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செஞ்சாரா? பாவமாக்கினார். இன்னும் சொல்ல போனா சிலுவையில தேவனுடைய நீதியும் அவருடைய இரக்கமும் சந்தித்த இடம்தான் சிலுவை. எதெல்லாம் சந்திச்சுதா? அவருடைய நீதியும் அவருடைய இரக்கமும், நம்மேல் வைத்த இரக்கமும் அங்க சந்தித்ததினால் கிறிஸ்து அந்த பாடுகளை சுமந்தார். அங்க நடந்தது ஒரு சின்ன இடம் இல்ல, ஒரு பெரிய பரிமாற்றம் நிகழ்ந்தது. நாம நிற்க வேண்டிய இடத்துல நமக்கு பதிலாக நாம சுமக்க வேண்டிய தண்டனைய, மரணத்தை, விளைவுகளை, பாவத்தை, சாபத்தை, அடிமைத்தனத்தை அங்கு அவர் சுமந்து கொண்டு நமக்கு அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் விடுதலையையும் அவருடைய நீதியையும் அவருடைய வாழ்வையும் அவர் என்ன செஞ்சாரா? கொடுத்தாரா. எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. நம்மளோடதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவரோடது அப்படியே நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். அதுலதான் வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய தகுதி யாரா? இயேசு கிறிஸ்து. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜெபிக்கும் போது எனக்கு தகுதி இருக்காங்கிற கேள்வி உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. இந்த தகுதி என்னோட செயலின் அடிப்படையில இல்ல. என் தகுதி யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவிடம் தகுதிக்கு என்ன குறை இருக்க முடியும்? அவரே என்னுடைய தகுதியாக மாறினால் என்னோட ஜெபத்துக்கான பதிலை நான் எவ்வளவு நிச்சயமா வாங்க முடியும் இல்லையா? அவருடைய உறவுக்குள்ள நான் எவ்வளவு நெருக்கமாக போக முடியும்? நம்ம சத்தியத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ளாததுனாலதான் அந்த நிச்சயம் நமக்கு வரல. ஒழுங்கான முறையில அறிந்து கொள்றது ஒரு சில வசனத்தை மாத்திரம் இல்ல. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பாவம் தேவனுக்கு பிடிக்காது. இது உண்மையா பொய்யா? 100% உண்மை. இத மாத்திரம் நீங்க ஒருவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, அவர் தேவனை குறிச்சு முழுமையான அறிவை பெற்றுக்கொள்ளல அப்படின்னா, அவர் ஒரு பாவ செயல்ல நின்று கொண்டிருந்தார் அப்படின்னா அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு குற்ற மனப்பான்மைக்குள்ள போய், அப்போ தேவனுக்கு எனக்கு பிடிக்காது, அதனால எனக்கு இந்த தண்டனை கிடைச்சிருக்கு, அவருடைய உறவுக்குள்ள போறது எனக்கு தகுதி இல்லை, என் மேல அவர் கோபமா இருக்கிறாருன்னு சொல்லி அவர்கிட்ட போய் ஒப்புரவாக கூடிய இடத்தையே அவர் இழந்து விடுவார். தேவனுக்கு பாவம் பிடிக்காது என்பது 100க்கு 100 உண்மை. மீதமுள்ள உண்மை என்ன அப்படின்னா, அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவியையோ என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அதனாலதான் அவர் தேடி வந்தார். நம்ம இடத்துக்கு அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்து அவர் காசு, பணம், பொருள் கொடுத்து அவர் என்ன செய்யல? வாங்கல. அவருடைய இரத்தத்தினால நம்மை பாவங்களரை என்ன செஞ்சிருக்கிறார்? கழுவி இருக்கிறார். கழுவி சுத்தமாக்கி நமக்கு அங்க ஒரு மன்னிப்பை கொடுத்து அவரோட இயல்பையே நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்ம அவர்கிட்ட போகும் பொழுது நம்ம சிந்தனைகள்ல, நம்ம சரீரத்துல உள்ள அந்த பாவங்களையும் கழுவுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராகவும் நீதியுள்ளவராகவும் என்ன செய்யறாரா? இருக்கிறார். அவர்கிட்ட போனாதான் அந்த இடத்துல விடுதலையே நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இதுதான் சத்தியம். அதே போல என்னை அவர் குற்றவாளியாக பார்க்கல, என் பாவத்தை அவர் எண்ணுவதில்லை, என்னுடைய அக்கிரமத்தை அவர் நினைவு கூறுவது இல்லை. அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு எப்பொழுதும் மன்னிப்பு அவர் கொடுத்திருக்கிறார். நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர் என்னை நேசிக்கிறார்.
அப்படிங்கிறது உண்மையா பொய்யா? உண்மை. அது உண்மைதான், அது பொய் கிடையாது. ஆனா மீதி உண்மை என்ன தெரியுமா? எதனால இந்த இடம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரா? எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தம் என்னை கழுவி சுத்தமாக்கி இருக்கிறது. மீதி உண்மை என்ன அப்படின்னா, அவர் பாவத்தை விரும்புவது இல்லை. அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவராக அவர் இருக்கிறார். நாம் நீதி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நாம நம்ம மூலம் மகிமைப்படணும்னு அவர் விரும்புகிறார். இது தெரியல அப்படின்னா ஒரு விசுவாசியால இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. தேவனாலும் அவரிடத்தில் செயல்பட முடியாது. அப்போ நம்ம சத்தியத்தை எப்படி கேட்கணும்? முழுமையாக கேட்கணும். ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பிடித்து வைக்க கூடாது. அவருடைய கிருபையை மாத்திரம் கேட்டுட்டு அந்த நீதியை கேட்கல அப்படின்னா முழுமையான சத்தியத்தை நீங்க என்ன செய்து கொள்ள மாட்டீங்க? அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய இரக்கத்தை மாத்திரம் கேட்டுட்டு அவர் பரிசுத்தத்தை நீங்க தெரிந்து கொள்ளல அப்படின்னா அவர் யாருன்னே உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவர் நீதியுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் நீதியின் மேல் பசி தாகமுள்ள ஒரு தேவன். பரிசுத்த கண்ணரா இருக்கிறாராம். யாவரும் சேரக்கூடாத ஒளியாக அவர் இருக்கிறாராம். இதெல்லாம் தெரிந்தாதான் நம்மளோட பவுண்டரி என்ன நமக்கு என்ன செய்யும்? தெரியும். நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? என்ன வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிக்கலாம். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்களா? திருப்தி அடைவார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீதியின் மேல தாகம் உள்ளவர்களாய் இருங்கள்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறேன், நீங்க எப்படினாலும் இருங்கன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. உங்களுக்கு என்ன தாகம் வேணும்? நீதியின் மேல் தாகம் வேண்டும். அவர் எப்படி நீதியுள்ளவராக இருந்தாரோ அதின் மேல் நமக்கு என்ன வேணும்? தாகம் வேணும். மறுபடி சொல்றேன், இதுதான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்கும்னு இல்ல. ரட்சிப்பு எனக்கு எப்ப கொடுக்கப்பட்டுச்சா? பாவியா இருக்கும் போது, நான் அவருக்கு சத்துருவாக இருக்கும் பொழுது, அவர் அறியாம இருக்கும் போது, உலகத்துல அடிமையா இருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் செயல்களினால் எனக்கு ரட்சிப்பு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. ஏன் செயல்களின் நிமித்தம் கிடையாது. இந்த நீதியின் செயல்கள் எனக்கு ரட்சிப்பை என்ன செய்யாது? பெற்று தராது. இயேசு கிறிஸ்துவின் செயல்லே எனக்கு ரட்சிப்பை என்ன செஞ்சிருக்கு? கொடுத்திருக்கு. ஆனா இந்த ரட்சிப்பு என்னை நீதியின் செயல்களை செய்ய அழைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ எப்படி நாளும் வாழுன்னு சொல்லி அது பெர்மிஷன் என்ன செய்யல? கொடுக்கல. இதுதான் சத்தியம். இதுதான் 1 யோவான் 3:7-8. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். இது ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அன்பான பிள்ளைகளே, ஒருவரும் உங்களை ஏமாற்றுவதற்கு இடம் கொடாதிருங்கள்னு போட்டிருக்கு. என்ன செய்யக்கூடாதா? ஏமாற்றுவதற்கு இடம் கொடுக்க கூடாதா? ஏன் அப்படின்னா, நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் என்ன செய்யறானா? நீதியுள்ளவராய் இருக்கிறான். அப்ப இந்த கிருபை உலகத்தோடு ஒத்த வாழ்வு வாழ எனக்கு என்ன செய்யப்படல? கொடுக்கப்படல. நீதியின் வாழ்வு, அவரை போல நான் நீதியா வாழ்றதுக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் மன்னித்திருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். நான் மன்னிப்பு கேட்டால் அந்த இரத்தம் என்னை சுத்திகரிப்பதற்கு அது உண்மையும் நீதியும் உள்ளவதாக இருக்கிறது. என் பாவத்தை அவர் நினைவு கூறுவது இல்லை, என் அக்கிரமத்தை அவர் பார்ப்பது இல்லை. நான் தேவனோடு கிறிஸ்துவின் மூலம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன். நற்செய்தி இதுதான். ஆனா நீதியின் மேல நாம எப்படி இருக்கணுமா? பசி தாகத்தோடு இருக்கணும். அவர் எப்படி நீதியுள்ளவராக இருக்கிறாரோ நாமும் அது போல என்ன செய்யணுமா? நீதியுள்ளவராய் இருக்கணுமா? அதற்காக தான் அவர் நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல 2 விதமான அந்த நீதியை நம்ம அன்னதின வாழ்க்கையில பயன்படுத்த முடியும். ஒரு விதம் என்ன அப்படின்னா, தேவன் கிட்ட உள்ள நம்முடைய உறவை சரி செய்து கொள்வதற்கு, உறவை வளர்ப்பதற்கு.
நம்ம ஏற்கனவே பார்த்த சத்தியத்தின்படி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறாரா? புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்க ஆவியில நீங்க புதுசா இருக்கிறீங்க. அதுல பாவம் கிடையாது. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். யார சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உங்க ஆவிய சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அது பரிசுத்த ஆவியானவரால் என்ன செய்யப்பட்டிருக்கு? முத்திரையிடப்பட்டிருக்கு. உங்க சிந்தனை உங்க சரீரத்தால பாவம் செய்ய முடியும். நீங்க பாவத்துல விழும் பொழுது அந்த நீதியின் வழி இல்லாம உலகத்தின் வழிக்குள்ள போகும்போது உங்க மனசாட்சி உங்களை குற்றம் சாட்டும். சாத்தான் உங்களை குற்றம் சாட்டுவான். அந்த இடத்துல நான் பாவி என்று நீங்கள் உட்கார்ந்து விடாமல் இந்த நீதியானது உங்களுக்கு மார்பு கவசமாக என்ன செய்யப்பட்டிருக்கா? கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபேசியர் 6:11-12-14. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். இந்த உலகத்துல ஒரு போராட்டம் உண்டுன்னு தான் வேதம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடித்ததினால், ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களுக்குள் இருப்பதினால், நீங்க விசுவாசியாக இருப்பதினால் உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு வேதம் என்ன செய்யல? சொல்லல. இன்னும் சொல்ல போனா தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தால் நமக்கு என்னதான் உண்டு? துன்பம் உண்டு. நான் இதை அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் தான். ஒரு ஆற்றுல அந்த வெள்ளத்தோட போக்குல, அந்த ஆற்று நீர் போக்குல போறது ரொம்ப எளிது. அதுக்கு எதிர்நீச்சல் போட்டு வர்ற மீனுக்கு தான் எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அது போல விசுவாசிகளின் வாழ்வு உலகத்தோட ஒத்து போனா அவங்களுக்கு பெருசா ஒரு வித்தியாசம் தெரியாது. ஆனா அவருக்குள்ள வரணும்னு வரும்போது அது ரொம்ப கடினமான ஒன்றாக இருக்கும். நமக்கு ஒரு போர் உண்டு. ஆனா இந்த போராட்டத்துல நம்மள ஒரு தனியா விடல. அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அந்த போர்ல நமக்கு ஒரு சர்வாயுத வர்க்கம், ஒரு கவச உடை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கவச உடையில ஒரு பகுதி தான் இந்த நீதி. அந்த கவச உடையில அந்த நீதிங்கிறது எதை குறிக்குது பாருங்களேன். 14வது வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சைய எதுல கட்டணுமா? அறையில கட்டணுமா? இடுப்புல பெல்ட்ட சொல்லப்பட்டிருக்கு. பெல்ட்டோட நோக்கம் என்ன தெரியுமா? ஆடைய பிடிச்சு இடுப்புல என்ன செய்யும்? இறுக்கி வைத்துக்கணும். அதை விட்டுட்டா அது என்ன செஞ்சிரும்? விழுந்துரும். உங்களோட கவச உடை நிற்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை? பெல்ட் தேவை, சத்தியம் தேவை. அது அடுத்த ஒரு இது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும். போர்க்களத்துல வீரர்கள் மார்க்கவசம் அணிஞ்சிருப்பாங்க. அதோட நோக்கம் என்ன? எதிரிகள் தாக்குறது இருதயத்துல என்ன செய்யாது? படாது. இருதயத்துல பட்டா என்னாகும்? மரணம், ஆபத்து இல்லையா? இங்க இருதயத்தை தாக்காதவாறு நமக்கு என்ன மார்பு கவசம் கொடுக்கப்பட்டிருக்குதா? நீதி. இன்றைக்கு பார்த்த சத்தியம் அதுதான். உங்களோட தகுதி. இயேசு கிறிஸ்துவே நமக்கு தகுதியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க அவருடைய உறவுக்குள்ள செல்லும் பொழுது உனக்கு தகுதி இருக்கிறதா என்று கேள்வி வந்தால், என்னுடைய தகுதி யாரு? இயேசு கிறிஸ்துவே என்னுடைய தகுதி. என் தகுதியில எனக்கு சந்தேகம் இல்லை. உனக்கு சந்தேகம்னா யார்கிட்ட போய் கேளு? இயேசு கிறிஸ்து கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி நீங்க வாயை திறந்து விசுவாசத்தை பேசுறது தான் அந்த மார்பு கவசத்தை நீங்க பயன்படுத்துறது. எனக்கு தகுதி இருக்குதா இல்லையா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த மார்பு கவசத்தை கழட்டி கீழே வச்சுட்டு நம்ம போரிடுறதுக்கு சமம். எத்தனை பேர் அதை போட்டுட்டு போரிடுறோம்? எத்தனை பேர் அதை கழட்டி வச்சுட்டு போரிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாரும் அதை கழட்டி வச்சுட்டு தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்?
போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் அந்த ஜெபத்துக்கான பதில அவருடைய உறவுக்குள்ள நம்மளால தைரியமா என்ன செய்ய முடியல, போக முடியறது இல்ல. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, உன்னோட ஆவியில நான் முத்திரை போட்டுட்டேன், உன் சிந்தனையும் உன்னுடைய சரீரமும் கழுவப்படுறதுக்கு என்னோட ரத்தம் காத்து கொண்டிருக்கிறது, நீ தைரியமா என்னிடத்தில் வா. நீங்க விழுந்து போறீங்களா, உனக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறது நீ திரும்ப திரும்ப பாவம் செய்யறதுக்காக இல்ல, நீ நீதியா மாற, நீ பரிசுத்தமா வாழ, நீ என்ன வெளிப்படுத்த, என்னை போல கிறிஸ்துவை போல நீ மாற உனக்கு நான் உனக்குள் காத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அவர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் வசனம் சொல்லுது, எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில என்ன செய்யணுமா, சேரணும். உங்க சிந்தனையில எப்பேற்பட்ட சந்தேகங்கள் வந்தாலும் சரி, அந்த குற்ற மனசாட்சி வந்தாலும் சரி, சாத்தான் உங்களை குற்றப்படுத்தினாலும் சரி, இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டு அந்த விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசிக்கொண்டு தைரியமா நீங்க அவர்கிட்ட என்ன செய்யணுமா, போகணும். இரக்கத்தை கொடுக்கிறதற்கு அவர் தயாராக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு, சகாயம் செய்யறதுங்கிறது உதவி, உங்களுக்கு உதவி செய்யற அந்த கிருபையை கொடுக்கறதுக்கு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரா, காத்து கொண்டு இருக்கிறார். எந்த சமயத்திலையும் பெரிய பெரிய காரியம்தான் இல்ல, சின்ன சின்ன விஷயங்களும் நீங்க கேட்டு பாருங்க, அந்த கிருபை வர்றதை உங்களால பார்க்க முடியும். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் எப்படி போகணுமா, அவர்கிட்ட பயந்து போய் இல்ல, குழம்பிக்கிட்டே இல்ல, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகத்துல இல்ல, தைரியமா தேவன்கிட்ட என்ன செய்யணுமா, போகணுமா. ஏன்னா இந்த தைரியம் ஏன் செயல் மேல இல்ல, ஏன் கிரியை மேல இல்ல, நான் செஞ்ச நல்ல செயல்கள்ல இல்ல, கிறிஸ்துவின் மேல் உள்ள தைரியம். ஏன்னா நம்முடைய தகுதி யாரு, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தகுதி என்று சொல்லும் போது நம்முடைய தைரியம் எப்பேற்பட்ட ஒரு நிச்சயமா இருக்கும் இல்லையா. என் தகுதி யாரு, இயேசு கிறிஸ்து. எனக்கு இந்த இடத்துல இறக்கம் நிச்சயம் தேவன் கொடுப்பார், இந்த இடத்துல நிச்சயம் அந்த கிருபை உண்டு, இந்த இடத்துல நிச்சயம் அந்த தயவை நான் பார்ப்பேன். ஏன்னா என்னோட நம்பிக்கை யாரு மேல, இயேசு கிறிஸ்துவின் மேல். இதுதான் உங்க அனுதின வாழ்க்கையில இந்த நீதியை நீங்க பயன்படுத்துறது, தேவனுக்கும் உங்களுக்குமானது. இதே நீதி நம்ம இப்படி பெற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, இந்த நீதியை நம்ம இப்படி என்ன செய்யணும், கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதியை செய்யறது, இரக்கத்தை செய்யறது, அன்பை காமிக்கிறது, நியாயம் செய்யறது, விட்டு கொடுக்கிறது, இதுல தேவன் என்ன செய்யறாரா, பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுல தேவன் மகிமைப்படுகிறார். நீங்க ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களோட, உறவுகளோட, சமுதாயத்துல, தேசத்துல இப்படிதான் தேவன் என்ன செய்ய முடியும், வெளிப்பட முடியும். அவரை நம்ம உள்ள அடைச்சி என்ன செஞ்சிருக்கிறோம், வைத்திருக்கிறோம். அவரை வெளிப்பட விடாமல், அவருடைய நீதியை காண்பிக்க விடாமல் உள்ள என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம், அடைச்சு வச்சிருக்கிறோம். அவர் நீதியுள்ள தேவன் என்று அவரை அறியாத ஜனம் எப்படி அறிந்து கொள்ளும். நீங்களும் நானும் நீதியை காமிகளாட்டி அவங்க என்ன செஞ்சுக்க மாட்டாங்க, அறிந்து கொள்ள மாட்டாங்க. அந்த நியாயத்தை காண்பிக்கல அப்படின்னா, எது சரி எது தவறு, அது மெஜாரிட்டி தப்புல நின்னா கூட அது சரின்னா நான் எதுலதான் நிக்கணும், நான் ஒருத்தி அந்த இடத்துல நின்றாலும் நான் எங்கதான் நிக்கணும், சரியில தான் நிக்கணும். ஏன்னா தேவன் என்ன செய்யறாரா, நீதியில் பிரியப்படுகிறார். இன்னொரு ரகசியம் சொல்றேன், உலகத்துல சரிங்கிறதுக்கு கூட்டம் என்ன செய்யாது, வராது. தவறுக்கு தான் என்ன வரும், கூட்டம் வரும். ஆனா நான் தேவனை விசுவாசித்தால் அந்த நீதியில தைரியமா என்னால என்ன செய்ய முடியும், போக முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 2:16. சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும்
உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். நாமெல்லாம் யார் தெரியுமா? விடுதலையாக்கப்பட்டவர்கள். நம்ம யாருக்கும் அடிமை கிடையாது. சாத்தானிடமிருந்து நம்முடைய அடிமைத்தனத்தவர் என்ன செஞ்சிட்டாரு? உரிந்து கொண்டு நமக்கு ஒரு பெரிய விடுதலையை, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கு. அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நாம் விடுதலையை பெற்றிருக்கிறோம். நம்முடைய விடுதலையை துர்க்குணத்திற்கு மூடலாக என்ன செய்யக்கூடாதா? எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது பெர்மிஷன் கிராண்டட், எனக்கு இதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் செய்யற செயலுக்கு சாக்கு போக்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க காலத்துல அதை ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, எதிர்கொண்டு இருக்கிறாங்க. செய்யற செயலுக்கெல்லாம் எனக்கு கிருபை இருக்கு, எனக்கு கிருபை இருக்கு, எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு, என் விருப்பப்படி நான் செய்வேன், தேவன்கிட்ட போய் நான் ஒப்புரவாகுவேன். இப்படி ஒரு விசுவாசியை அவர் என்ன செய்யல? அந்த விடுதலையை பயன்படுத்த சொல்லல. நம்முடைய தவறான காரியங்களுக்கு, நம்ம செய்கின்ற தவறுகளுக்கு, நம்ம செய்கின்ற துர்க்குணத்துக்கு அந்த விடுதலைய ஒரு மூடலாக நம்ம என்ன செய்யக்கூடாது? கொண்டு போக கூடாது. கொண்டு போகாம நம்ம யாருக்கு அடிமையா மாறணுமா? தேவனுக்கு அடிமையா மாறணும். நம்ம என்னனாலும் செய்யலாம். அந்த விடுதலையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே எனக்கு நீதியாக எனக்குள்ள இருக்கிறார். இதுதான் உண்மை. என்னை நேசிக்கிறார், கிறிஸ்துவின் மூலமாக பார்க்கிறார். ஆனா நம்ம மூலமாக நீதி வெளிப்பட அவர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவரால் அங்க வெளிப்பட முடியும். ஒரு இடத்துல நான் மன்னிக்கணும்னு நினைக்கும் போதுதான் அந்த மன்னிப்பை அவரால் வெளிப்படுத்த முடியும். ஒரு இடத்துல நான் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கும் போதுதான் அந்த விட்டு கொடுக்கறதுக்குரிய பலத்தை நமக்கு அவர் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஒரு இடத்துல நான் தவறு செய்யக்கூடாது என்று நான் நிற்கணும்னு நினைக்கும் போதுதான் அந்த இடத்துல நிற்கக்கூடிய பலத்தை அவர் எனக்கு என்ன செய்ய முடியும்? தர முடியும். இந்த பாவத்தை விட்டு எனக்கு வெளியில வரணும், எனக்கு இதுல மன்னிப்பு நீங்க கொடுத்துருக்கிறீங்க, இந்த பாவம் எனக்கு தேவையில்லை, இதுல நான் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க அவர்கிட்ட ஒப்புரவாகும் போதுதான் பாவத்துல இருந்து அவர் உங்களை தூக்கி எடுக்க முடியும். உங்க அனுமதி இல்லாம ஆவியானவரால உங்ககிட்ட என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. இது ஒரு பெரிய உண்மை. அவர் சர்வ வல்லவர் தான், அவர் எங்கும் நிறைந்தவர் தான், அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஆனா உங்க அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் அத்துமீறி என்ன செய்ய மாட்டார்? செயல்பட மாட்டார். அதனாலதான் உங்களோட விடுதலையே உங்க துர்க்குணத்துக்கு நீங்க மூடலா வச்சுக்காதீங்க. தேவனுக்கு அடிமைகளாக இருங்க. எப்படி அவரோட நீதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இயேசு கிறிஸ்துவே நீதியாக இருக்கிறாரோ, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள தைரியமாக வர அவர் ஒரு அழைப்பை விடுவிக்கிறார். இரக்கத்தை என்கிட்ட பெற்றுக்கொள், கிருபையை என்கிட்ட பெற்றுக்கொள், உன் தேவையை என்கிட்ட வந்து பெற்றுக்கொள், நீதிங்கிற மார்பு கவசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், உன் சிந்தனைகள் அந்த வார்த்தைகளை கொண்டு நீ என்ன செய்? மேற்கொள். விசுவாசத்தை நீ பேசு, உன் அடையாளத்தை நீ பேசு, கிறிஸ்துவுக்குள்ள உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நீதிய நம்ம மூலம் வெளிப்படுத்துறதுக்கும் அவர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? காத்து கொண்டு இருக்கிறார். தேவனுடைய விருப்பம் அதுதான். எனக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய விருப்பம் செயல்படுறத நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தெரிந்து கொள்ள மாட்டோம். ரெண்டையுமே ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் போன்றது. ஏன்னா நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நீதியின் பாதையில என்ன இருக்குதா? ஜீவன் உண்டு, அதில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில தான் நமக்குள்ள உள்ள நித்திய ஜீவன் வெளிப்படும். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்கு. அது எதுல வெளிப்படுமா? நீதியின் பாதையில. நீங்க அவருக்கு அடிமையாக உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, இது அனுதின வாழ்க்கையில, இது என்றைக்காவது ஒரு நாள் இல்லை, ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு அடிமையா நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க. அந்த நீதிய அவர் வெளிப்படுத்துறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அந்த பாதையில நீங்க போக 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 நித்திய ஜீவன் உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? வெளிப்படும். இந்த நீதிங்கிறது நமக்கு பரிசாக மாத்திரம் அவர் தரல, ஒரு அழைப்பாகவும் அவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இது என்னது? நமக்கு பரிசு மாத்திரம் இல்ல, நமக்கு அழைப்பாகவும் கொடுத்திருக்கிறார். என்னை போல் நீ என்ன செய்யணும்? நடக்கணும். ஓம் பலத்துல இல்ல, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உன்னை நடத்துகிறேன், என் கரத்தை நீ பிடித்துக்கொள், என்னை நீ சார்ந்து கொள், என் விருப்பம் அதுதான். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு அந்த நீதியை குறிச்சு, ரொம்ப அழகான வசனங்கள். அவருடைய வார்த்தையே நீதிதான், அவருடைய செயல்கள் நியாயம்தான்,
அது சத்தியம்தான். அப்படிப்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கிறாருன்னா நம்முடைய ஸ்டாண்டர்ட் தரம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் இல்லையா? அவரை போல. இதுதான் நம்முடைய எல்லை. நம்ம குறிச்சு வச்சிருக்கிற பவுண்டரி இதுதான். இதை நோக்கி தான் நம்மளோட கோல் என்ன செய்யணும்? போகணும். ஒரு விசுவாசியோட வாழ்க்கைய இதுதான் தேவன் விரும்புகிறார். இந்த நீதியின் பாதையில ஜீவன் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எப்பேற்பட்ட ஒரு தகுதியை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. பாவியாக இருந்த எங்களை தேடி வந்து உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கி உம்முடைய வாழ்வையே எங்களுக்கு நீர் பரிசாக கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நீதியையே எங்களுக்கு தகுதியாக்கி இருக்கிறீரப்பா. நாங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் அல்ல, நாங்கள் உம்மிலிருந்து உண்டானவர்கள். இந்த உலகத்தின் வித்தினால் அல்ல, தேவ வித்தினால் நாங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய நீதியின் இயல்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீர் நீதியுள்ளவராக இருக்கிறீர், பரிசுத்தமும் நியாயமும் உள்ளவராக இருக்கிறீர். நீர் நீதியை விரும்புகிற தேவனாய் இருக்கிறீர். இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய தகுதி, எங்களுடைய செயல்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுடைய தகுதியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டு அவரே எங்களுக்கு நீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். சிலுவையில் ஒரு பெரிய பரிமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சத்தியத்தை இன்று எங்களுக்கு அறிந்து கொள்ள செய்திருக்கிறீர். உம்முடைய நீதியை எங்களுக்கு மார்பு கவசமாக கொடுத்திருக்கிறீர். உம்முடைய கிருபாசன தண்டைக்கு வரக்கூடிய தைரியத்தையும் நிச்சயத்தையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய ஜெபங்களுக்கு உம்முடைய செவிகள் திறந்தவைகளாய் இருக்கிறது. உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. எங்களை விடுவிக்க கூடாத படிக்கு நீர் பலன் இல்லாதவராக இல்லை. இந்த சத்தியத்தை இன்று எங்களுக்கு அறிந்து கொள்ள செய்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள்ளான எங்களுடைய விடுதலையை எங்களுடைய துர்க்குணத்திற்கு மூடலாக நாங்கள் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாக மாறும்படி நீர் விரும்புகிறீர் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறீர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். இந்த சத்தியம் அவங்க கண்களை தெளிய வைக்கிறதற்காய் நன்றி. அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி. இந்த நீதி அவங்களுக்கு ஒரு தைரியத்தையும் நிச்சயத்தையும் சமாதானத்தையும் அவங்க வாழ்க்கையில அளிக்கிறதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் இந்த மார்பு கவசமாகிய நீதியை கொண்டு அவங்க சர்வாயுத வர்க்கத்துல அந்த பிரச்சனையை மேற்கொள்றதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அவருடைய கிருபையை இரக்கத்தை அவங்க எல்லா சூழ்நிலைகளையும் அவங்க பெற்றுக்கொள்கிறதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில அவங்க சரீரத்தில் உள்ள எல்லா சாப பாவ கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால நான் அப்புறப்படுத்துகிறேன். அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. நீங்க அவங்கள பலப்படுத்துகிறதற்காக நன்றி. உடைய கிருபை அவங்க கூட இருந்து வழி நடத்துகிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.